ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பாபிலோனிய சிறையிருப்பின் ஆரம்ப வருடங்களில் காணப்பட்ட பாபிலோன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வரலாற்று பின்னணியாய் இருக்கிறது. 3 நிலைகளாக எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு யூதர்களை நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி கொண்டு சென்றான். முதலாவது, கிமு 605 தேர்ந்தெடுக்கப்பட்ட சில யூத வாலிபர்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். தானியேலும் அவனது 3 நண்பர்களும் அக்கூட்டத்தில் இருந்தார்கள். இரண்டாவதாக, கிமு 597 சுமார் 10,000 கைதிகள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் எசேக்கியேல். மூன்றாவதாக, கிமு 586 எருசலேம் நகரமும் தேவாலயமும் நேபுகாத்நேச்சர் சேனைகளால் முழுவதுமாய் அழிக்கப்பட்டது. அப்போது அங்கு மீதியானவர்களின் பெரும்பாலானோர் பாபிலோனுக்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் இரண்ட காலமாக இருந்த சமயத்தில் தான் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன ஊழியம் நடைபெற்று கொண்டிருந்தது. எசேக்கியேல் என்பதற்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தமாம். இங்கே எசேக்கியேல் கண்ட தரிசனத்தை குறித்து முதல் அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் வந்து சேர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து கிமு 593 ஆசாரியனாகிய எசேக்கியேல் தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றார். கேபார் நதி அண்டையிலே அவன் குடியேறி இருந்திருக்கலாம். பாபிலோனுக்கு தென்கிழக்கில் 50 மைல் தூரத்தில் ஐப்ராத் நதியில் கப்பல்கள் கடந்து செல்லும் கால்வாயாக அப்பகுதி இருந்திருக்கலாம். இதோ எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே 4 ஜீவன்கள் தோன்றி அங்கே கொடுக்கப்படுகிறதான ஒரு தரிசனம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த முழு தரிசனத்தின் முக்கியத்துவத்தை இங்கே 28வது வசனம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கும். மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் அந்த பிரகாசம் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது என்று அங்கே தரிசனத்தை குறித்து எழுதுகிறார். 2வது அதிகாரத்தில் எசேக்கியேலின் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில், உடனே நான் பேசுவேன் என்று சொல்லி தரிசனம் தரப்படுகிறது. மனுபுத்திரனே என்று தேவன் எசேக்கியேலை 90 முறைகளுக்கு மேல் அழைத்திருக்கிறார். இப்பெயரானது தீர்க்கதரிசியின் மனித தன்மையையும் பலவீனத்தையும் வலியுறுத்தி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவரின் பலப்படுத்தும் வல்லமையை சார்ந்தே எசேக்கியேல் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது. தேவ செய்தியை அறிவிக்கும்படியாக தேவ ஆவியால் எசேக்கியேல் வல்லமையினால் நிரப்பப்பட்டார். எல்லா தேசங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் தாமே தம்முடைய மக்களை பரிசுத்த ஆவியால் அது வல்லமையினால் நிரப்புகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக.
மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க உனக்கு உண்மையுள்ள ஊழியர்கள் தேவை. தேவன் அவர்களை பேச சொல்லுவதை பயமின்றி பேச வேண்டும். சத்தியத்தை முழுமையாக எடுத்துரைக்க வேண்டும். அதை ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே, மனப்புத்திரனே, இதோ நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவரோடு பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தமிழ் மக்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் அந்த சுருளிலே இருந்தது. தேவனுடைய செய்தியை எசேக்கியேல் பெற்றுக்கொண்டு அதை அறிவிக்கும் முன்பு அதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது. அழிவையும் புலம்பலையும் குறித்து எசேக்கியேல் அறிவிக்க வேண்டியதாக இருந்தாலும் அது அவனுக்கு தேனை போல சித்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தை எத்தகையாய் இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையாய் இருப்பதினால் அதை நேசித்து மதிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே அந்த செய்தியை சொல்லும் பொழுதும் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். யார் நமக்கு செவி கொடுத்தாலும் செவி கொடுக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு எச்சரிப்பையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லிதான், நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்படி கர்த்தராகி ஆண்டவர் நினைத்து வைத்தார் என்று அவரோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார். ஆம், இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்கும்போது சர்வ தேவன் தாமே மகிமையான ஆசீர்வாதம் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.